ஆண்டவருக்கு பயப்பட இந்த ஆளுகளே கர்த்தரை ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி. காலையில் நல்ல வார்த்தைகளை கேட்டோம். இரவு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். நாளைக்கு காலேஜ் இருக்கிறபடினாலே பிள்ளைகளாம் எல்லாம் அனுப்பிவிட்டு நாங்களும் போகணும், சீக்கிரம் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு. என்னோட விசேஷ செய்தியாளர் இந்த மாலை வேலையிலும் அவர் இருந்திருப்பார். காலையில் நல்ல ஒரு செய்தியை கேட்க உதவி செய்தார். இப்போ நாம் தேவனுடைய வார்த்தை நிறை சொல்வமாக. வாசிங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் முதல் 51ஆம் வசனம் வரை. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவருக்கு பயமாட்டதுதான். அடிக்கடி நாம் வாசித்த சில பகுதிகளை நாம் பிரசங்களை கேட்ட பகுதிகள் தான். யோவான் எழுதின சுவிசேஷம் இருக்கிற சுவிசேஷங்களில் ஒரு வித்தியாசமான ஒரு சுவிசேஷம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவையெல்லாம் வேத பண்டிதர்கள் சொல்லும்போது ஒரு நோக்கு சுவிசேஷம், த சினாப்டிக் காஸ்பல். ஆனால் ஒரு நோக்கு, ஒரே பகுதியை அவர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் திட்டமிட்டு எழுதப்பட்டதான ஒரு புத்தகம். அது புத்தகங்கள், அதில் அநேக அற்புத அடையாளங்கள் இருக்கும். கர்த்தருக்கு பயமாண்டதாக. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் சற்று வித்தியாசமானது. அதே பகுதி தான், இயேசுவை பற்றி தான் சொல்லப்படுகிறது. ஆனாலும் இதை வாசிக்கும் போது மற்ற எல்லா புத்தகத்தை விட ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை நாம் காண முடியும். ஆண்டவருக்கு பயமாண்டதான். மற்ற புத்தகங்களே அநேக அற்புதங்கள், ஒன்றில் சொன்னது இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கும், மாறி மாறி எல்லாம் சொல்லப்பட்டு ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது எல்லாம் வாசித்தது போல தெரியும். ஆனால் யோவான் சுவிசேஷம் அப்படிப்பட்டதல்ல. கர்த்தருக்கு பயமாண்டதாக. யோவான் சுவிசேஷத்தை குறித்து சொல்லும்போது ஒவ்வொரு சுவிசேஷம் ஒவ்வொருவருக்காக எழுதப்பட்டது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் யூதர்களுக்காக எழுதப்பட்டது. அவர் மேசியாவாகிய கிறிஸ்து, யூதர்களின் ராஜா என்பதை நிரூபிக்கும்படியாக எழுதப்பட்டதான புத்தகம். ஆகவே தான் அடிக்கடி இந்த பகுதியில் சொல்லப்படும் தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசிகள் முன்குறைக்கப்பட்டபடியே. ஏன்னா வேத வசனத்தை பல ஏற்பாடு புத்தகங்களை யூதர்கள் அப்படியே விசுவாசிக்கிறவர்கள். ஆகவே அந்த புத்தகத்தில் முன்குறிக்கப்பட்ட வார்த்தைகள் இந்த இயேசுவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்தான் மேசியா என்பதை நிரூபிக்கும்படியாக எழுதப்பட்ட புத்தகம். அதே போல் மார்க்கு, இதுதான் முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷம். இது இயேசு கிறிஸ்து அவர் பிரஜாதி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அவர் உழைக்கிறவர், காளை என்றதான முகத்தை காண்பிக்கக்கூடிய ஒன்று, உழைப்பு. அவர் இன்னொரு வைத்து சொல்லுவோம்னு சொன்னால் அடிமை என்பதை சுட்டி காட்டக்கூடியதான ஒரு புத்தகம். லூக்கா எழுதின சுவிசேஷம் பிரஜாதி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ரோமர்கள் மற்ற பகுதியில் உள்ள ஜனங்களுக்கு எழுதப்பட்டது. இந்த யோவான் சுவிசேஷம் மட்டும் கிரேக்கர்களுக்காகவே தனித்துவத்தோடு எழுதப்பட்ட புத்தகம். அது ஆண்டுக்கு வாங்க மாட்டாது. ஏனென்றால் கிரேக்கர்கள் எப்போதுமே மெய்யான ஒன்று எங்கோ இருக்கிறது, நாம் காண்கின்ற அனைத்தும் மாயையான ஒன்று. கர்த்தருக்கு வாங்க மாட்டாங்க. அவங்களுடைய தத்துவம் அது. ஒரிஜினல் எங்கேயோ இருக்கிறது. த ரியல் ஒன் இஸ் சம்திங் தேர், எங்கேயோ இருக்குது. ஆனால் நாம் காண்கிறதெல்லாம் மாயையான ஒன்று. ஆண்டுக்கு மகிமையுண்டாவதாக. நாம் இப்போது காண்கிற இந்த புல்ஃபிட் சொல்லும் போது, இந்த புல்ஃபிட் உருவாக்குனவன், இந்த டிசைன் பண்ணுறது யார்? அப்போ இந்த டிசைன் எங்கோ ஒன்று என்ன செய்கிறது, இருந்திருக்கிறது. ஆகவே அதுதான் ஒருவன் மனதில் தோன்றி இங்கே வந்திருக்கிறது. ஆகவே டிசைன் ஒரிஜினல் மேலே எங்கேயோ இருக்கிறது. நாம் காண்கிறது மாயான அடுத்த ஸ்டெப், மாயான ஒன்று என்று சொல்வார்கள். ஆகவே அவர்களுக்கு நிரூபிக்கும்படியாக தான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை, கடவுளை குறித்ததான எண்ணங்கள், யோசனையெல்லாம் எங்கோ ஒருவர் கடவுள் இருக்கிறார், அந்த கடவுள் எங்கோ இருக்கிறவர். ஆனால் இங்கே மாயான ஒரு தோற்றத்தை உடைய கடவுள்கள் எக்கச்சக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தது. அவர்களுக்கு எழுதும் போது அவன் சொல்லுகிறான், மெய்யான என்றதான
பகுதியை நாம் இந்த பகுதியை வாசிக்க. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஐ எம் த ரியல் ஒன், நான் தான் வழி சத்தியம் ஜீவன், என்னை எல்லாமல் ஒருவனு பிதாவினிடத்தில் வரான், நானே மெய்யான திராட்சை செடி, நானே இந்த உலகத்திற்கு மெய்யான ஒளி, நான் தான் உண்மையான, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உண்மையான கடவுள் அல்லது உண்மையான ஆண்டவர் என்பது சொல்வது நான் தான் என்பதை கிரேக்கர்களுக்கு சொல்லும்படியாக எழுதப்பட்ட புத்தகம். ஆகவே தான் இந்த புத்தகத்தில் வம்ச வரலாறு இருக்காது. ஆரம்பிக்கும் போதே ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த பிகினிங் அப்படின்னு சொல்லி முதலாவது ஆதியாமத்தை குறித்து அங்கே கொண்டு வந்து காண்பிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இது ஒரு தனித்துவமான ஒரு கிரேக்கர்களுக்கு எழுதப்பட்ட ஞான அர்த்தங்கள் உள்ளதான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் 7 செய்த அற்புதங்கள் 7 அற்புதங்கள் தான். வேறு அற்புதங்களை நாம் அதிகமாக என்ன செய்ய முடியாது, வாசிக்க முடியாது. 8வது அற்புதம் இருக்கிறது உயிர்த்தெழுந்த பிறகு நடந்த ஓர் அற்புதம். ஆக உயிரோடு இருக்கும்போது செய்தான 7 அற்புதங்களை இந்த புத்தகத்திலே வாசிக்க முடியும். எல்லாமே 7 நிறைய இருக்கும். இயேசு கிறிஸ்து தான் சொன்னது மெய்யான என்று சொல்வது 7 பகுதி இருக்கும், அற்புதங்கள் 7 இருக்கும். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆகவே இந்த புத்தகம் ஒரு தனித்தன்மையோடு எழுதப்பட்டதான ஒரு புத்தகம். யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்ததான ஒரு அன்பின் சீஷன், ஆண்டுக்கு பயப்பட்டவதாக அவன் எழுதி கொண்டு வரும்போது அதில் நான் வாசிக்கிறோம், நாத்தான்வேல் என்றதான ஒரு பரிசெய்னர், கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. நாத்தான்வேல் இயேசுவை பார்ப்பதற்கு அவனை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். பிலிப் அவனோடு பேசுகிறான். நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொன்ன உடனே, அது யார் மேசியாவை நாங்கள் இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், வரவில்லையே என்று சொல்லி கேட்டபோது, இல்லை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னான். அப்போ யாருன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வரும்போது அவன் பேசிக்கொண்டே வருகிறான். பேசும்போது அவர் எங்கேருந்து வரலாம்னா நாசரேத்திலிருந்து வருகிறார். நாசரேத்னா நம்ம ஊர் நாசரேத் இல்லை, சரி, நம்ம ஊர்லேயே ஒரு நம்ம திருநெல்வேலி பக்கம் தூத்துக்குடி பக்கம் ஒரு நாசரேத்து ஊர், அந்த பேரை வச்சு தான் வச்சுருப்பாங்க. இந்த நாசரேத்து கலிலேயாவிலே உள்ளதான ஒரு நாசரேத். இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்ததானே, பிறந்தது பெத்லகேம், வளர்ந்த ஒரு பகுதி. ஆகவே அவர் நசரேன் என்று சொல்வார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. நாசரேத் அவர் சொல்லுகிறான், நாசரேத்துன்னு சொன்னால் நாசரேத்திலிருந்து நன்மை வரக்கூடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. ஏன் மற்ற இடத்துல இருந்தெல்லாம் வரக்கூடாதா என்றா, நாசரேத் என்ற ஒரு எல்லையிலே ஏன் அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், மிலிட்ரி கேம்ப் அங்கே தான் இருக்கும், ரோமருடைய மிலிட்ரி கேம்ப் அங்கே இருக்கும். பல தவறுகள், மோசமான வாழ்க்கை முறைகள் எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஆகவே தான் அந்த எல்லையிலிருந்து வருகிறவர்கள் என்று சொன்னாலே கொஞ்சம் மேலே கீழே நினைச்சுவாங்க, ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நம்ம சில ஊர் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்கும். எல்லா ஊர்லேயும் ஒரு தெற்கு தெரு இருக்கும். எல்லா ஊர்லேயும் என்ன செய்யும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த ஊருக்கு போனாலும் ஒரு தெற்கு தெரு இருக்கும், இல்லைன்னா ஒரு வடக்கு தெரு என்ன செய்யும் இருக்கும். அப்படி குறிப்பிட்டு சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கும். அந்த எல்லையே எப்படி இருக்கும், நம்ம ஊரை சொல்லுவோமே, நீங்கள் ஒரு சில ஏரியாவை சொன்னீங்கன்னா உங்களை கொஞ்சம் பயத்தோடு தான் செய்வாங்க, பார்ப்பாங்க. அப்படி ஏரியாவில் இருக்குது நம்ம ஊரில். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இதே போல் நாசரேத்துன்னு சொன்ன உடனே அங்கேருந்து நன்மை வருவதற்கு என்ன கிடையாது, சாத்திய குறை கிடையாது. அந்த நன்மையை பாரப்பான்னு சொல்லி கூட்டு வரும்போது இயேசு கிறிஸ்து அவனை பார்க்கிறார். பார்த்த உடனே சொன்னான், ஏதோ கபடட்ட உத்தம. அவனுக்கு பயங்கர ஆச்சரியம், என்னடா நம்ம பற்றி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, என்ன ஆண்டவரே இப்படி சொல்லிட்டாருன்னு கேட்கும்போது, நான் அவர் சொல்கிறார், நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை எனக்கு என்ன செய்யும், சரி, கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. அப்போ ஒன்றை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவர் கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. நாத்தான்வேல் இயேசுவை காண்பதற்கு முன்பதாகவே இயேசு நாத்தான்வேலை கண்ட தேவன் அவர். ஆமாம், இதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என்னை நீங்கள் அறிவதற்கு முன்பு உங்களை நான் அறிந்து கொண்டவர். ஆமாம், கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. தாயின் கர்ப்பத்திலே பிறக்கிறோம். நம் கர்ப்பத்தில் உற்பத்தியான நாள் முதல் கண்ணோக்கி பார்த்த தேவன் அவர். அதான் தாவீது சொல்கிறான், என் கருவை உடைய கண்கள் கண்டது. ஆமாம், கருவை கண்ட தேவன். வளர்ச்சியடையும் போது அப்படிதான், என் எலும்புகள் உருவாக்கப்படுவதற்கு முன்பே என்னை நீ நினைச்சிருக்கிறீரே, அறிந்திருக்கிறேன். அப்போ எலும்புகள் உருவாக்கப்படும். அப்போ எலும்புகள் உருவாக்கப்பட்டது மாத்திரமல்ல, தாயின் கர்ப்பத்தை நான் பிறக்கும் போதே உம்முடைய சார்பில் தான் விழுந்தேன். ஆக என் வாழ்க்கை முழுவதுமே தொடக்கம் முதல் ஜீவிய காலம் முடிவு வரை யார் தான், நீர் என்னை கண்காணிக்கிறேன் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே உன்னை மனதில் வைத்துக் கொள்வோம், நம்முடைய ஆண்டவர்
நம்ம உட்கார்ந்தாலும் எழுந்திருந்தாலும் நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஆமாம், இவனை குறித்து ஆண்டவர் சொன்னார், பா நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை நான் செய்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். அத்தி மரத்தின் கீழ் நிறைய இருக்குதுல்ல, இதிலும் பெரிதானவைகளாம் காண்பா என்பதெல்லாம் பெரிய ஒரு வாக்குத்தத்த வசனங்கள்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் இதில் ஒன்றே ஒன்று, அத்தி மரத்தின் கீழ். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வழக்கச் சொல் அவர்கள் விரும்பி நேசிக்கக்கூடியதான ஒரு வார்த்தைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்தில் அநேக பழமொழிகள் உண்டு. அது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லப்பட்ட சில பழமொழிகள் உண்டு. வாழ்க்கை முறைகள் வரும்போது இந்த பழமொழியை பயன்படுத்துவார்கள். உதாரணம் சொல்லமே, ஒருவன் வீட்டை விட்டு புறம்பாக்கப்பட்டு தள்ளிவிடப்பட்டவன், அவன் நல்ல நிலையில் அந்த வீட்டை கவனித்து சுற்றியுள்ள எல்லா சமுதாயத்தையும் எல்லாத்துக்கும் அவன் ஆசீர்வாதமான பாத்திரமாக இருந்தான்னா அவங்க சொல்லுவாங்க, இவனை ஒரு காலத்தில் தள்ளிட்டோம், புறக்கணித்துட்டோம், ஆனால் இன்றைக்கி அவன் எப்படி இருக்கிறான், நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, ஆகாதுன்ற தள்ளின கல்லே மூளைக்கு ஏதோ ஒன்றுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அதை ஒரு வழக்க சொல்லாக வைத்து, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஒரு வழக்க சொல்லாக வைத்துக் கொள்வார்கள். திருமணம் முடிந்து விட்டது, அந்த திருமணத்தில் கணவன் மரித்து போய்விட்டார். அவங்களுடைய வழக்கம் அந்த குடும்பத்தை விட்டு அந்த சுதந்திரம் என்ன செய்யக்கூடாது, போய்விடக்கூடாது. ஆகவே அடுத்த தம்பி அந்த திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும், அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அது அவங்களுடைய முறை, அவங்களுடைய பாரம்பரிய முறை. நம்முடைய நாடுகளிலும் நம்முடைய தேசம் என்று சொல்வது, தேசம் கூட இருக்குது, சில நார்த் இந்தியா பகுதியில் இருக்குது. எனக்கு தெரிந்த 2 குடும்பத்தில் நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவங்களுடைய சொத்து, அவருடைய பூர்வீக தன்மைகள் அவங்களுடைய எல்லாம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தம்பி திருமணம் செய்து கொள்வார். இது வழக்கமாய் யூதர்களுக்கு தேவன் கொடுத்த பிரமாணம். அது அல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த பிரமாணம். ஆகவே அதை முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னா, உதறிட்டு போயிட்டான்னா, அவனுடைய வீடு என்ன வீடா, பாதரட்சை கழட்டி போட்டனுடைய வீடு. இதே போல் வழக்கச்சொல் பழமொழிகள் வேதாகமத்தில் நிறைய இருக்குது. கர்த்தருக்கு பயமாட்டாவது. ஆண்டவரே நிறைய பழமொழிகளை எசேக்கியேல் புத்தகத்திலலாம் சொல்லியிருப்பார். தாயை போல பிள்ளை, நமக்கு அடிக்கடி சொல்லுவோம். அந்த பழமொழி எங்கேயும் இருக்குது. கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. ஆனால் எங்கே அத்தி மரத்தின் கீழ் என்று சொன்னால் அது ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. அது பல அர்த்தங்களை உள்ளடக்கப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. அப்போ சாலமோன் நாட்கள் வேதத்தில் சொல்லப்படுகிறது, வாசிக்கப்பட்டு கேட்கிறேன். கர்த்தருக்கு பயமாட்டாது. 1 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை வாசிக்கப்படி கேட்குது. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது. அவனை சுற்றிலும் எங்கும் எப்படி இருந்ததா, சமாதானமா இருந்தது. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பெயர்செபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் சொல்லப்படுகிறது, வழக்கமாய் சொல்லப்படுற வார்த்தை என்னன்னா, அவனவன் தன் தன் அத்திமரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழ் நினைக்கிறாங்களா, சுகமாக இருந்தார்கள். அப்போ தேசத்தில் ஒரு சமாதானமான ஒரு நிலை இருக்குதுன்னு சொன்னால், அந்த தேசத்திற்கு கொடுக்கக்கூடிய வேதத்தினுடைய வார்த்தை என்ன, சமாதான வாழ்வு அங்கே இருக்குதுன்னு சொன்னால் அவர்கள் அத்தி மரத்தின் கீழ் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. ஆனால் இந்த பகுதியில் சொல்லப்பட்ட அர்த்தம் என்ன அப்படின்னா, அவன் வருகிறான் பரிசையினவன், கர்த்தருக்கு மகிமைப்பட்டவதாக. வரும்போது ஆண்டு சொன்னார், உன்னை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன்னு சொன்னார். பரிசேயர்கள் அவர்கள் கூடி அவர் தியானிக்கிற இடம், அவர் வசனத்தை தியானிக்கும் போது, வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்போது அவர்களுக்குள்ளே இருக்கும்போது அந்த எல்லையில் தான், அத்தி மரத்தின் கீழ் தான் நிச்சயவாங்க அவர் இருப்பார்கள். அந்நாட்களிலே கட்டடங்கள்லாம் இதே போல் பெரிய கட்டடங்களை வைத்து எல்லாம் செய்வதில்லை. ஏன்னா நம்ம நாட்களில் வைத்துக்கலாமே. அன்னைக்கு கிராமப்புறங்களெல்லாம் பஞ்சாயத்து தீர்ப்பு எங்கே தான் இருக்கும், எங்கே தான் இருக்கும், ஆலமரத்து கீழே ஒரு பெரிய ஆலமரம் நல்லா பறந்து விரிந்து இருக்கும். பஞ்சாயத்து தலைவர் அங்கே திண்டு, அதை சுற்றி ஒரு திண்டு கட்டியிருப்பாங்க, அதில் உட்காந்துருப்பார். மக்கள்லாம் கூடி உட்காந்துருப்பாங்க, தீர்ப்பு சொல்வார், விசாரித்து தீர்ப்பு சொல்ல. ஆலமரத்து கீழே அதான் அவங்களுடைய தீர்ப்பு சொல்லக்கூடிய இடம். அப்போ அந்த தீர்ப்பு சொல்லும்போது கட்டாயம் எது இருக்கும், ஒரு செம்பு இருக்கும், ஒரு கைத்தடி இருக்கும், இதெல்லாம் வச்சுருப்பாங்க, கற்றுருப்பாங்க அவங்களுடைய முறைகள். அப்போ அங்கே வர்றாங்க அப்படின்னு சொன்னால், ஆலமரத்து கீழே வர வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்,
தீர்ப்பு செய்யப்படுகிறது. குற்றவாளி யார், நிரபராதி யார் என்பதை என்ன செய்யணும், வித்தியாசப்படுத்துவதற்கு. இதே போல அவர்கள் அத்திமரத்தின் கீழ் அந்த பரிசையில் உட்கார்ந்தாருன்னு சொன்னால் அது வேதத்தையே தியானிக்கிற இடம். கர்த்தருக்கு பயமுண்டாவதான். அப்படி சொன்னால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லும்போது சொல்லுகிறார், உன்னை அத்திமரத்தின் கீழ் கண்டார் என்று சொன்னால் நீ வேத வசனத்தை தியானிக்கிற ஒரு தேவ மனுஷன் நீ. கர்த்தருக்கு பயமுட. ஆகவே தான் அவனை பார்த்து சொன்னால் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். வேதத்தை ஒழுங்காக வாசித்து வேதத்தை ஒழுங்காய் பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வு, வாஞ்சை, விருப்பம் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குதோ அவன் கபடற்றவனாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம், ஒரு மாதிரி வாங்க. ஆமாம், கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக போயிட்டோம். சரி, இன்னும் கொஞ்சம் மெதுவாக சொல்கிறேனே. வேத வசனத்தை நாம் வாசித்து சத்தியத்திலே வாழ்வதற்கு, ஆண்டவர் பிரியமானதை சொல்லி செய்வதற்குரிய காரியம் இருக்கும் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் கபடு என்றுதான் ஒன்று என்ன செய்யாது. கபடுன்னு என்ன அப்படின்னு சொன்னால் பல அர்த்தம் சொல்லலாம். உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று என்ன செய்யுது, உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது. கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. இன்னொருக்கு துரோக கிரியைகள். இப்படிப்பட்ட சூழல், இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யாது, இருக்காது. வெளிப்படையாய் உண்மை என்று ஆண்டு சொன்னார்ல, உள்ளதை உள்ளது என்று இல்லதை இல்லாதே என்று சொல்வதற்கு அவன் முன் வரக்கூடியவன். செய்தேன் என்றால் செய்தேன், இல்லை என்று சொன்னால் இல்லை. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. உண்மை தன்மையுள்ள ஒரு வாழ்க்கை. இப்போ அவனை பார்த்தவன் ஆண்டு சொல்றாரு கபடற்ற உத்தம இஸ்ரவேல்னு சொல்லும் போது அவனுக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன் அப்படின்னா நியாயப்பிரமாண சட்டப்படி வாழ்க்கையில் வாழுகிற ஒரு மனுஷன் அப்படிதான் இருப்பான். 2 பகுதி தான் வேதத்தில் நம்ம வாசிக்க. நியாயப்பிரமாண சட்டம் கொடுத்துட்டாரு. யாக்கோபு எழுதுகிறான், அது ஒன்றில் தவறினாலும் எல்லாவற்றையும் நிஜிருக்கான், மீறி விட்டான் என்று அர்த்தம். புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். இப்போ நமக்கு எக்ஸாம்லாம் நடக்குது. பிள்ளைகளுக்கு ரொம்ப படிப்பில் ரொம்ப உதவியெல்லாம் செய்திருக்கிறாங்க எக்ஸாம். ஏன் அப்படின்னா அன்னைக்கு முன்னாட்களே ஓல்டு எஸ்எஸ்எல்சி கிடக்கிற காலங்களில் 11th ஸ்டாண்டர்ட், 10th முடிச்சு 11th போனோடனே எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் நடக்கும். அதில் 6 சப்ஜெக்ட் இருக்கும். எலக்ட்ரிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். 6 சப்ஜெக்ட் இருக்கும். 6 சப்ஜெக்ட்லேயும் அவன் பாஸ் பண்ணிடணும். 1ல் ஃபெயில்னு வச்சுடுங்க. அடுத்தாக்கில் என்ன செய்யணும்னா 6 என்ன செய்யணும், எழுதும். இவன் இதை படிச்சிருப்பான், இன்னொன்று ஓட்ட விட்டுருவான். ஆக மறுபடியும் வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் அவங்க அக்டோபரில் ஒரு எக்ஸாம் வச்சுருப்பாங்க. அக்டோபரில் ஒரு எக்ஸாம் வச்சுருப்பாங்க. இதில் என்ன செய்வாங்க, கஷ்டப்பட்டு படித்து எல்லாத்தையும் எழுதணும். எல்லாம் எழுதுவாங்க. அதுலேயும் போயிட்டான், மறுபடியும் மார்ச்சுக்கு என்ன செய்யணும், வரணும். இதில் நிறைய பேர் படிப்பே விட்டுட்டு போயிடுவாங்க. எம்ஜிஆர் காலத்தில் தான் எல்லோரும் பேசுனாங்க, இப்படிலாம் இருந்தால் பிள்ளைகள் நிறைய படிக்காமல் போயிடுவாங்க. அந்த ஒரு சப்ஜெக்ட்னால எல்லாமே மறுபடியும் படிக்கும் போது நிறைய என்ன செய்யணும். இதில் எந்த அறிவாளி அனுபவப்பட்டாரோ தெரியாது, உட்காந்து பேசி எல்லாம் பண்ணோன்னே அந்த வருஷத்தில் டிக்ளேர் பண்ணார். ஒரு சப்ஜெக்ட் எது ஃபெயில் ஆனதோ அது எழுதினா போதும். இப்போ அடுத்த உடனே பரிச்சை வச்சுருக்கோம். 1 வாரம் 2 வாரத்தில் பரிச்சை வச்சுருக்காங்க. அப்போ அடுத்த அக்டோபர் தான் எழுதணும். அப்போ 1ல் ஃபெயில்னா எல்லாருமே என்னதான் ஃபெயில் தான். இந்த மாதிரி நியாயப்பிரமாணம் 1லே குறைபட்டாலும் 10 கட்டளை இருக்கிறது, 1லே தவறிவிட்டாலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தவறிவிட்டான் என்று தான் அர்த்தம். கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. ஆனால் அப்படி தவறாமல் யாரெல்லாம் வாழ்ந்தாங்க நமக்கு தெரியாது. ஆனால் வேதத்தில் பவுலை குறித்து சொல்லப்படும், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆமாம், அவனை குறித்து சாட்சி இருக்கிறது. 2வது இவனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பொதுவாக நிறைய பேர் பரிசேயர், நிறைய பரிசுத்தவான்களாம் அன்றைக்கி இருந்திருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தை குற்றம் சாட்டப்பட முடியாத நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. அதில் இவன் ஒருத்தன். நமக்கு தெரிந்த வரையிலே இந்த நாத்தான்வேல், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக, நாத்தான்வேல் நல்ல குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை நியாயப்பிரமாணத்தின்படி. ஆகவேதான் அவனை பார்த்து சொன்னார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தை தியானிக்கிற தேவ மனுஷன். அவனோட சொன்னார், நீ நல்ல வேதத்தை தியானிக்கிறோப்பா. என்ன தியானம், வெறுமையாக தியானம் பண்ணுறதில்லை. மேசியா எப்போது வருவார் என்றதான கேள்விக்குறியோடு பல தியானம் இருந்தாலும் சில வேளையில் உன்னோடு இணைந்த சில ஆட்களுடைய காரியங்களை மறக்கப்பட்டு மறந்து போன விஷயம், மேசியா யாருன்னு தெரியாமல் போயிட்டீங்க. ஆனால் மேசியா வந்து 33 வருஷம் ஆச்சு. மேசியா வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? 30 வருஷம் குறையா. அப்போ ஏசு கிறிஸ்து உள்ளிட்டு வந்த போதில் வைத்துக்கொள்வோமே. ஏசு கிறிஸ்து வந்து அவர் சொல்கிறாரு, மேசியா வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருடம் ஆகி இன்னும் உங்களுக்கு என்ன செய்யலை,
தெரியல, இப்போது தெரிந்து கொண்டாய். இந்த இந்த வார்த்தை சொன்ன உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே அத்திமரத்தின் கீழ் இருக்கும்னா ரப்பி நீ தேவனுடைய உடனே சொல்கிறான், நீர் மேசியா கர்த்தருக்குமா தேவனுடைய குமாரன்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், நீர் யார் மேசியா என்று சொல்லி அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நீ இஸ்ரவேலின் ராஜா, கர்த்தருக்கு பாக்கி போட்டதாக. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, ஏப்பா இதை சொல்கிறதுக்கு இவ்வளவு பூரிப்படைகிறியே, இன்னும் பெரிதான காரியம்லாம் என்ன செய்யுது இருக்குது. அதெல்லாம் சொன்னோன்னா நீ என்ன செய்ய மாட்டேன், பூரிப்படைஞ்சிருவேன். அந்த பூரிப்பு என்ன செய்யும்னா தேவத்தில் ஏறுது இறங்குமா அந்த அனுபவத்திற்கு உன்னை கொண்டு போக செய்து நித்திய ஜீவ வாழ்வின் அல்லது மோட்ச வாழ்வின் அல்லது பரதேசிய வாழ்வு பரலோக வாழ்வின் மேன்மையை காணக்கூடிய அனுபவங்களுக்கு நீ என்ன செய்வேன் வந்துடுவேன்னு சொல்லி அவனை வாழ்த்தி சொல்வதாக காண்கிறது. கர்த்தருக்கு பயமாட்டவதா. அப்போ அத்திமரத்தின் கீழ் அப்படின்னு சொல்லாமே வேதத்தை தியானிக்கிற வாழ்க்கை. ஆமாம், நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நாம் அத்திமரத்தின் கீழ் இருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டும், பரிசோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு நல்ல மறைவான ஜெபம். அத்திமரத்தின் கீழே உட்காந்து அப்படி உட்காந்துனா அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. கர்த்தருக்கு பயமாட்டவதான். ஒன்று அவன் தியானிக்கிறான் அர்த்தம், இல்லாமல் அவன் ஜெபிக்கிறான் என்று என்ன செய்யும் அவங்களுக்கு தோன்றி. அது தேவனோட உறவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம். அத்திமரத்தின் கீழ் என்று சொல்லும் போது தெய்வ சமூகம் ஒன்று போதும். எங்கெல்லாம் நமக்கு தெய்வ சமூகம் போதும் என்று எண்ணுகிறோமோ அந்த இடம் கட்டாயம் அத்திமரத்தின் கீழாகவே இருக்கும். ஆமாம், கர்த்தருக்கு பயமாட்டவதா. இயேசு கிறிஸ்து பிரசவம் பண்ணார், சில வீடுகளுக்கு போவார். ஒரு நாள் மாத்தாள் மரியாள் வீட்டுக்கு போனார். கர்த்தருக்கு பயமாட்டார். அந்த வீட்டுக்கு யாருமே போக மாட்டாங்க. ஆனால் இவர் போனார். யாருமே போக மாட்டாங்க. என்ன காரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய தகப்பனார் குஸ்ரோய் சீபோம் அவர் மரித்து போய்விட்டார். வீட்டில் இருக்கிற 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் 2, ஒரு பையன் லாசர். ஆகவே ஊருக்கு ஒதுக்குப்புறம் பெத்தானியாவிலே ஒதுக்குப்புறமாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அங்கே போகிறார். தேடி போனார். அந்த குடும்பத்துக்கு ஆறுதல், இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம், அவங்களுடைய உள்ளத்தின் ஏக்கம், தேவனோட உறவு அவங்க யோசிக்கிறாங்க. அவங்களை தேடி ஆண்டவர் போய் அவருக்கு ஆறுதல் இருந்தார். எல்லாம் வந்தால் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணுங்கிற எண்ணெல்லாம் அவங்களுக்கு இருந்தது. நல்ல வரவேற்கும் தன்மை இருந்தது. அவர் வசனத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது இயேசு போயிட்டாருன்னு சொன்னால் மற்ற ஆட்கள் தானாக வருவாங்க. இயேசுவே போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் எல்லோரும் என்ன செய்வாங்க, தானாக வர ஆரம்பிச்சாங்க. குரு போயிருக்காரு. அப்போ இயேசு வந்து அவங்க அந்த எல்லைகளிலே அவர் குரு மாதிரி நினைச்சிருக்காரு. ஒரு போதனை செய்யக்கூடியதான நல்ல ஒரு ஆசிரியர், நல்ல ஒரு போதகர். அந்த எல்லையில் இருக்கும்போது அவர் போன உடனே எல்லாரும் வசனத்தை கேட்க உள்ளே போயிட்டாங்க. அவர் போய்த்து கொண்டிருக்கிறார். 12 சீஷர்கள் மற்ற ஆட்கள் கொஞ்சம் இருக்காங்க, போய்த்து கொண்டிருக்கிறார். மரியாளும் பாதப்படியே உட்காந்து. கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதா. இவருடைய சாப்பாடு செய்வதற்கு எல்லா வேலையும் நடந்தாலும் மாத்தாள் கேட்கிறார். அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு வேலை செய்து முடியலை அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் ஆண்டவரே கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் அனுப்பிவிடுங்கன்னு ஒன்று சொன்ன உடனே அவர் சொல்ல, மாத்தாளே அநேக காரியங்களுக்கு அவருது. உனக்கு பிரச்சனை இருக்கலாம், எதிர்பார்ப்போடு செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம். ஆனால் அநேகர் எதிர்பார்க்க, ஆனால் தேவையானது ஒன்று இருக்குது. வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தேவையான ஒன்று இருக்கிறது, தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. அப்படின்னா தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மேன்மையான ஒன்று, வாழ்க்கையில் நம்முடைய அனுபவத்தோடு இருக்க வேண்டிய ஒன்று, நம்ம இரத்தத்தோடு கலந்திருக்க வேண்டிய ஒன்று, சிந்தையோடு கலந்திருக்க வேண்டிய ஒன்று, வாழ்க்கை முறைகளிலே அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்று. ஆமாம், எப்படி நாம் சாப்பிட வேண்டும் என்று எண்ணுகிறோமோ, எப்படி நல்ல உடை உடுத்த வேண்டும் எண்ணுகிறோமோ, அதே போல தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இங்கே இருக்கீங்களா? ஆமாம், கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதா. அதை தான் சொல்ல, இது தேவையானது. தேவையற்றது எத்தனையோ இருக்கலாம். இன்றைக்கி சாப்பிடாட்டா பரவாயில்ல, இன்றைக்கி எங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு கொடுக்கனாலும் நாங்கள் எழுந்திரிச்சு போயிட்டுருப்போம், வழியில் எங்கேயா வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம். ஆனால் அவைகள் எங்கேனாலும் கிடைக்கும். தேவ சமூகம் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஆமாம், எங்கே இயேசு இருக்கிறாரோ அங்கே மட்டும்தான் இருக்கும். இங்கே தான். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. சாப்பாடு எங்கேனாலும் கிடைக்கும், ஆனால் தேவ சமூகம் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் இருக்கும். ஆகவே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அது பெரிய ஆசீர்வாதம். என்னன்னு சொன்னால், அத்திமரத்தின் கீழ் இருக்கிற இவருடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவள். ஆமாம், அதனால் நமக்கு என்ன பண்ணோம், தேவ சமூகம். என்னப்பா இது தேவ சமூகம் முக்கியமாக சொல்ல, சாப்பாடு கூட 2வது சொல்லிட்டாங்க, ட்ரெஸ்ஸை கூட அடுத்த காலம் சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. நமக்கு சாப்பாடு, உடல் அந்த உடை எல்லாம் நமக்கு இருப்பிடம் எல்லாம் தேவைதான். இவைகளுக்கு அவர் பார்த்துக்கொள்கிறவர் தான்.
இதெல்லாம் தேவை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கே போனாலும் இது கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்பட மாட்டாததாக. அதனால் இது அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் அது கழிந்து அதாவது மறைந்து போகக்கூடிய ஒன்று. இன்றைக்கி சாப்பிட்டோன்னா அது முடிஞ்சு போச்சு. ஆனால் தேவ சமூகம் அப்படி என்பதல்ல. இன்றைக்கு ஆண்டு சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஆசீர்வாதம் வாழ்க்கை முழுவதுமே ஒவ்வொரு நாள் நம்மை பின்தொடரக்கூடியது. கர்த்தருக்கு ஜீவிய காலம் முழுவதும் நம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒன்று. நம்முடைய சிந்தைகள், நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய இருதயத்தில் எல்லாம் அப்படி இணைந்து இருக்கக்கூடியது. இது இன்னும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். சாப்பாடு பசி வயிறு நிறைஞ்சுனா முடிஞ்சு போச்சு. இது நிறைவதற்கு முடிவு என்று ஒன்றுமே கிடையாது. ஆமாம், என்னோட பிரசனத்தில் மூழ்கி இருக்கிறேன். பாடலாம் பாடுறது, உங்களுடைய பிரசனத்தில் என்ன செய்யிருக்கிறேன், இடைவிடாமல் பறக்கிறேன். என்ன சொல்லும் போது மூழ்கி மூழ்கி நீந்தருமை சொல்ல கத்திற்கு வாங்கி போட்டதாக. கரையில் விளையாட ஓடி ஓடி வந்துடுவான். விளையாடுறவன் முட்டளவு இல்லைன்னா ஓடி ஓடி வந்துடுவான். நீச்சல் ஆழத்துக்கு போயிட்டு பாருங்கள், கூப்பிடுங்க வரமாட்டான். நல்ல நீச்சல் அடிக்கிற ஆட்களே கூட நீங்கள் போங்க. நீச்சல் தெரியாத ஆட்களே வச்சுக்கிட்டுங்க, நீங்கள் போங்க, விளையாடுவாங்க. ஆற்றக்கரையோ குளக்கரையோ அல்லது கரை பக்கம் இருந்துட்டு வேகமாக ஓடி வந்துடுவாங்க. கடல் பக்கம் போனால் கொஞ்சம் வலை வந்துடும், ஓடி வந்துடுவாங்க. ஆனால் நல்ல நீந்தக்கூடிய ஆட்களுங்க அலையும் தாண்டி அந்த பக்கம் விழுந்து போயிட்டு நீங்கள் கூப்பிட்டு போதும்ப்பா வானாலும் வரமாட்டோம். ஏன்னா நீந்த ஆரம்பிச்சிட்டா அதோட சுகமே வேறு. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை தான். இதே போல் தெய்வ சமூகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய அனுபவத்தில் போனால் அந்த அனுபவங்கள், இந்த ஆசீர்வாதமே வேறு. ஆமாம், இது வயிறு நிறைஞ்சிட்டா போதும்னு சொல்லிடுவோம். உடை போட்டோம் நல்லா இருக்குன்னா அதோட திருப்தி போதும் அப்படின்னு நின்றுவோம். எவ்வளோ அடுக்குனாலும் எவ்வளோ செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட உடை அணிஞ்ச உடனே இது பார்த்து கண்ணாடியில் பார்த்தோம்னா நல்லா இருக்குது போதும், அவ்வளோதான். வேணால் சென்ட் அடிச்சுக்குவோம், அவ்வளோதான் நமக்கு முடியும். ஆனால் தேவ சமூகம் என்பது அப்படிப்பட்டதல்ல. மூழ்கி 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 அந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாள் அனுபவிக்கக்கூடியது. அதுதான் அத்தி மரத்தின் கீழ். ஆமாம், அவர் சொல்லார், அத்தி மரத்தின் கீழ் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்து மெய்சியா யார் என்பதை தியானித்து தியானித்து எதிர்நோக்கி இருந்தா இல்லவா, உன்னை தேடி தான் நான் வந்திருக்கிறேன். ஆமாம், யார் அத்தி மரத்தின் கீழ் இருக்கிறாரோ தேடி வந்து ஆசீர்வதிக்கும் தெய்வம் நம்முடைய தெய்வம் அவர். ஆமாம், இதாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் என்ன பலன் என்று நினைக்கிறோம்? மரியாளுக்கு என்ன பலன் கிடைப்பாது அல்லது தவற விட்டது போல தெரியலாம். வீட்டில் சேர்த்துட்டார், யார் தம்பி மரித்து போய்விட்டார். ஈசுன்றதை சொல்லுறாங்க. ஈசுன்ற எல்லையிலே இருக்கிறார். வருவதற்கு ஏறக்குறைய வருவதற்கு ஒரு நாளாக தான் ஆகும். அந்த தூரத்தில் இருக்கிறார். செய்தி பறந்து விட்டது. அந்த செய்தி போகிறதுக்கு முந்தைய ஏன் சொல்லிட்டாரு, சகோதரன் லாசரு எழுதியிருக்காரு, சுகவீனமாக இருக்கிறார். செய்தி வந்துட்டு சரி, ஆண்டவர் செய்தி கேட்டதுக்கப்புறம் இன்னும் 2 நாள் இருந்தார். மரித்து போய்விட்டார். அப்போ ஆண்டு சொல்லார், லாசரு நித்திரையே ஆகிவிட்டான். இவங்களும் நித்திரை தூங்கினாதான் இழந்திருப்பான்ல, இதுக்கு என்ன பெருசாக சொல்லணுமா? செய்தி வருது, மரித்து போய்விட்டான், நீ நேசிக்கிற ஒரு மரித்து போய்விட்டான். அப்போ கூட ஒரு நாள் இருந்தார். இவங்கெல்லாம் கேட்டிருப்பாங்க, ஆண்டவரே போகணுமே, செத்துட்டான்னு சொல்கிறீங்க, போய் விசாரிக்கணுமே, எல்லாம் செய்யணுமே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. என்னோட பகுதியில் கேட்டிருப்பாங்க. யூதா சொல்லிருப்போம், அடுத்த தடவை போவோம், அந்த அம்மா கட்டாயம் மார்த்தால் என்ன செய்யும், கிச்சன்லேருந்து சட்டியை தூக்கி வீசினாலும் வீசிடும். நம்மளை பார்த்து சொல்லும், பாவிகளா நல்லா உட்காந்து சாப்பிட்டு போனீங்க, கூப்பிடும் போதெல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு பிறகு ஒரு அவசரத்துக்கு நீங்கள் என்ன செய்யலை, வரலன்னு சொல்லி அப்படியே யோசனை பண்ணி பேசிக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் முடிஞ்சிட்டு நம்ம போவோன்னு அங்கே போகும்போது 4ஆம் நாள் அழுதாங்க. ஆண்டவர் எல்லாம் அமைதியாக இருந்துட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு நேராக பண்ணார். எல்லாம் நினச்சாங்க, சரி கல்லறையில் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டு எப்போதும் போல போயிடுவாங்க அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அந்த 4 நாட்களாகி அழுகி போன அந்த நிலையில் இருக்கும்போது அவர் சொன்னார், லாசருவை வெளியே வான்னு சொல்லும்போது இந்த உலகத்திலே எவருக்குமே செய்யாத ஒரு அற்புதமான ஒன்றை தேவன் மார்த்தாள் மரியாள் குடும்பத்துக்கு செய்தார். ஆமாம், கர்த்தருக்கு வாய் வேண்டாவதான். அதெல்லாம் எப்படி ஆச்சரியப்படக்கூடியது நிறைய இருக்குது. மரித்து போனாலும் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குங்கிறது நமக்கு என்ன செய்யும் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒன்று ஒன்றா இத்து போன மாதிரி அழுகி போய் உருகி மூளைலாம் என்ன செய்யணும், உருகி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். உயிரோடு இருக்கும்போது மூளைக்கு போகிற நரம்பில் ஒன்று டேமேஜ்னா கை ஒரு பக்கமோ கால் ஒரு பக்கமோ வாய் ஒரு பக்கமோ என்ன செய்யும், பிரச்சனை ஆயிரும். ஆனால் மரித்து போன ஒருத்தன் அது மூளை நரம்புகள் எல்லாமே ஜாம் ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை.
ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொன்ன உடனே எல்லாமே உருவாகி ஒரு புதிய மனிதனாக கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தினார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. லாசர் கல்லறையும் சும்மா சொல்ல முடியாது. நம்ம ஊரில் கல்லறைன்னு அப்படி 6 அடி தோண்டி மேலே வச்சுருப்போம், சமதளத்தில் தான் தெரியும், குழி தான் வேறு. ஆனால் அவங்க இதில் அதுக்குன்னு குகையெல்லாம் வச்சுருக்காங்க. லாசர் கல்லறை ஒரு 20 அடி, ஒரு 15 ஸ்டெப்பாவது கீழே இருக்கும், அந்த வாசல் இதாக இருக்கும். அவன் அங்கேருந்து யார் தூக்கிட்டு வந்தாங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. கட்டி தானே வச்சுருப்பாங்க அவங்க, அப்படி நல்லா போட்டு கட்டி வச்சுருப்பாங்க, எம்பா பண்ண மாதிரி நல்லா மூட கட்டிடுவாங்க, துணியெல்லாம் வச்சு சுற்றிருப்பாங்க. அவன் எப்படி மேலே வந்தான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த வார்த்தை அவனை கொண்டு வந்து அப்படி நிறுத்திச்சு, ஜீவனோடு நிறுத்திச்சு. ஆனால் மூச்சு விட்டுட்டு இருக்கான். கட்டுகளை அவருக்கு சொன்னேன். அவிழ்த்த போது முன்பு லாசரு எவ்வளவு அழகுள்ளவனை எப்படி இருந்தானோ அதே போல் மாசு மறு அற்றவனை அப்படி வந்துருக்கிறான். ஆமாம், ஏதோ செத்ததுக்கப்புறம் ஒரு டேமேஜ் ஆகிட்டு இந்த பக்கம் காது பக்கம் பிரச்சனை, முகம் பக்கம் பிரச்சனை, அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி அவன் முன்போடு இருந்தானோ அதை போல கொண்டு வந்து நிறுத்தினார் அவர். யாருக்கும் செய்யாத அற்புதம். நீங்கள் தெய்வ சமூகத்தில் நம்ம தெய்வ பிரசன்னம், அந்த அத்திமர நிழல் என்றதான ஒன்றை வாழ்க்கையில் வைத்து கேட்பின்னு சொன்னால் யாருக்கும் செய்யாத ஆசீர்வாதமான ஒன்றை அத்திமரத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் செய்ய வல்லவர். ஆமாம், நிறைய இருக்கு. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அந்த அத்திமரத்தின் கீழ் என்பது அடிக்கடி வரக்கூடியதான பகுதிகள். மீகாவின் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிங்க. 2ஆம் வசனத்திலிருந்து வாசி. மீகா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல்ல வாசிக்க முடியாது. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்திலுள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. ஆண்டவருக்கு பயப்படுவதா? கர்த்தருடைய வாய் என்ன சொல்லிட்டான்? அவனவன் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். ஆண்டவருக்கு பயப்படுவதா? வேதத்தில் சொல்லப்பட்டது. இதுக்கு முன்பு சொல்லப்பட்ட வசனத்தை தான் அதுக்கு தான் வாசிக்க சொன்னது. அதில் சொல்ல போது யுத்த களத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், தேசம் யுத்த காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அடிக்கடி யுத்தங்கள் வந்து இந்த மக்களை பயப்படுத்தி கொடுமையான சூழ்நிலைகள், என்ன செய்யன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் சொல்லுறார், நீங்கள் கர்த்தருடைய பர்வதத்துக்கு போவோம், எல்லாரும் போவோம், தெய்வ சமூகத்தை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதில் ஆண்டவர் செய்கிற மாற்றங்கள் என்னன்னா, அந்த பகுதியில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது தங்கள் பட்டயங்களை எதை மாற்றுவாங்களாம்? மண்வெட்டிகளாகவும். மண்வெட்டி. அடுத்தாங்களே, தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். அப்போ இது யுத்தத்தின் ஆயுதம். இது என்ன ஆயுதம்? பட்டயம், ஈட்டிலாம் என்ன ஆயுதம்? யுத்தத்தின் ஆயுதம். அதை விவசாயத்தின் ஆயுதமாக மாற்றினார். எப்படியா? மண்வெட்டிகளாகவும் அருவாளாகும். மரத்தை வெட்டி அந்த புல்லை வெட்டி எல்லாம் எடுக்கிறதுக்கும், குழி தோண்டி விதைக்கிறதுக்கு பண்படுத்துறதுக்கு அந்த மண்வெட்டிகள். அப்போ ஒன்று ஆண்டு சொல்றாரு, யுத்த களத்தின் ஆயுதத்தை மாற்றி விவசாயத்துக்குரிய ஆயுதங்களாக என்ன செய்வேன்? நான் மாற்றுவேன்னு சொன்னால் என் அர்த்தம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு உங்கள் தேசத்திலே ஒரு செழிப்பை நான் கட்டளையிடுவேன். ஆமாம். அப்போ தேவன் செழிப்பை கட்டளையிடும் போது அவன் எங்கே இருப்பானா? தன் தன் அத்திமரத்தை. ஒவ்வொரு வீட்டுக்கு அத்திமரம் இல்லை, அத்திமரம் இருக்கும், வழிநடுக இருக்கக்கூடியது. திராட்சை செடி சில வீடுகளை வைத்திருப்பாங்க, தோட்டத்தில் வைத்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்கு சொல்ல விரும்பின காரியம் என்னன்னா, அவனவன் தன் தன் அத்திமரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழ் இருக்கிறான் என்று சொன்னான். அவனுக்கு ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையை தேவன் என்ன செய்கிறார்? அவர் கட்டளை இடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இதனால் வரை இந்த போராட்டமான சூழ்நிலைகள், போராட்டமான கிரியைகள், இவை எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து ஒரு சமாதானமான ஒரு செழிப்புள்ள எல்லைக்கு தேவன் நடத்துகிற ஒரு ஆசீர்வாதமான ஒன்றுதான் அத்திமரத்தின் கீழ். ஆமாம், நம்ம அத்திமரத்தின் கீழ் இருக்கிறோம் என்று சொன்னான்.
தேவன் நம்மை செழிப்புக்கு, தேவ ஆசீர்வாதத்துக்கு தேவன் நம்மை நடத்துகிறார் என்று அர்த்தம். ஆமாம், அங்கே உட்கார்ந்திருந்தாலே போதும், கர்த்தர் நம்மை செழிக்க பண்ணி இருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குடும்ப ஆசீர்வாதங்கள், அது தேசத்தின் ஆசீர்வாதங்கள், இவைகளை எல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் சாலமோன் நாட்களில் தேசம் எப்படி இருந்துதான்? சமாதானமும் செழிப்புமாக இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு விதத்தை சொல்ல வேண்டும் சொன்னால், இதற்கு நிறைய காரியம் இருக்குது. இதில் ஒன்றை ஒன்று, அசீரியர்கள் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக, இஸ்ரவேல் அந்த 10 கோத்திரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். யுத்தம் பண்ணிட்டு அந்த தேசத்தை கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றிட்டு சொன்னால், நீங்கள் எல்லாம் ஏன் தேசத்துக்கு வாங்க சொன்னா, ஏன் தேசத்துக்கு என்ன செய்யுங்க? அடிமையாக வந்தாலும் சரி வாங்க, அங்கே உங்களை நான் அத்தி மரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழ் என்ன செய்வேன்? நான் குடியிருக்க பண்ணுவேன் அவன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வேதத்தில் நாம் ராஜாக்களின் புத்தகத்தில் வாசிக்க, 4ஆம் புத்தகத்தில் வாசிக்க முடியும். அப்போ சொன்னால், நான் அசீரிய ராஜா சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை 10 கோத்திரங்களை கைப்பற்றி விட்டு அவன் சொல்ல போது சொன்னார், நீங்கள் என் பின்னால் வாங்க, உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? அத்தி மரத்தின் கீழும் திராட்சத்தின் கீழும் சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன். அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க சொன்னாங்க, அங்கே நாங்கள் வரல, நாங்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போது நான் ஏன் ஜனங்களை கொண்டு வந்து இங்கே என்ன செய்கிறேன்? வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜனங்களை கொண்டு வந்து இங்கே வைத்து கொஞ்சம் பேரை மட்டும் முக்கியமான ஆட்களை மாத்திரம் கொண்டு போயிட்டான். ஆக இந்த தேசத்தில் அவன் குடியிருக்க பண்ணினான். அப்போ செய்யும் போது சொன்னால், அவர் இருந்த அந்த காலகட்டத்தில் தேவனை தேடாமல் போய்விட்ட அப்படின்னாலே சிங்கங்களை கர்த்தர் அனுப்பினார். காட்டு மிருகங்களாக வந்து பட்சித்து போட்டது. அப்போ ஒரு ஆசாரியன் போய் சொல்கிறான், இப்பா நாங்கள் வந்து தேவனை தேடின நாட்கள் எங்கள் தப்பு தான், நாங்கள் பாவம் செய்தபடினால்தான் அடிமையாயிட்டோம், அதோடு மாத்திரமில்லை எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரில, ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு போது, அப்போ அசீர் ராஜா என்ன செய்கிறான்? அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்கு ஜனங்களை கூப்பிட்டு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், நீங்கள் என்ன பின்பற்றி வந்தால் உங்களுக்கு அத்தி மரத்தின் கீழும் திராட்சை கீழே என்ன செய்யும்? உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன். 4ஆம் புத்தகத்தில் சொல்லப்படுறது. அப்படி சொன்னால், அத்தி மரத்தின் கீழ் திராட்சை செடியின் கீழ் என்பது தேவனுடைய பாதுகாப்பு என்ற ஒன்றை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். நாம் அந்த எல்லைக்கு போனால் அவருடைய பாதுகாப்பு உண்டு. ஆமாம், கர்த்தருக்கு பாய் மாட்டவதா நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். நம்முடைய வாழ்க்கையினுடைய மனதில் வைத்துக் கொள்வோம், அத்தி மரத்தின் கீழ் தேவன் நம்மை காண வேண்டும். ஆமாம், இன்னொன்று அத்தி மரத்தின் கீழ் வேறு எங்கேயும் வேண்டாம், தேவ சமூகம், தேவனுடைய ஆலயமே நமக்கு அத்தி மரத்தின் கீழாக இருப்பதாக. ஆமாம், கர்த்தருக்கு பாய் மாட்டவதாக. நம்முடைய வாழ்க்கை செழிப்பு, சமாதானம், தெய்வ சமூகம், தெய்வ பிரசனம், தேவனுடைய வசனங்கள், தியானிக்கிற அனுபவங்கள் எல்லாவற்றையும் அத்தி மரத்தின் கீழே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமாம், இன்றைக்கு இந்த முதலீட்டு சபை ஒரு அத்தி மரத்தின் கீழாக இருப்பதாக. அங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பாதுகாப்பும் தேவ ஆசீர்வாதம் செழிப்பும் உண்டாக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமாம், கண்களை நாம் ஜெயிப்போமாக. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையில் பேரின்பமே, கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையில் பேரின்பமே, கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சொத்தர்கள் போற்றும் தேவனே, கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சொத்தர்கள் போற்றும் தேவனே, தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம், தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். அத்தி மரத்தின் கீழ் ஆண்டு சொல்லுகிறே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அத்தி மரத்தின் கீழ் இருக்கக்கூடிய அனுபவங்களை நீர் எங்களுக்கு தருவீராக. எங்கள் நீர் காணும் போது அத்தி மரத்தின் கீழ் இருந்தவன் என்று சொல்ல வேண்டும். ஐயா, நீங்கள் அத்தி மரத்தின் கீழ் இருந்து பாருங்க, கர்த்தருடைய பெரிதான காரியங்களை இனி காணும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஒவ்வொரு நாளும் அத்தி மரத்தின் கீழ் இருக்கிற உணர்வுகள்
எண்ணங்கள், யோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதாக, நம்முடைய வாழ்க்கையிலே அது தேவை என்பதை இணைந்திருக்கட்டும்.